இனிய என் உறவுகளுக்கு இனிய என் வணக்கங்கள். இந்த பதிவில் பார்த்திங்கன்னா, தொண்டரடி பொடியாழ்வார் திருமாலை என்ற ஒரு பதிகத்தில் ஸ்ரீரங்கனை அழகாக சொல்கிறாரு. 3 உலகங்களையும் ஊழி காலத்தில் வயிற்றில் அடக்கி படைக்கும் காலத்தில் வெளிப்படுத்திய ஆதியானவனே, உனது திருநாமங்களை கற்ற அகந்தையால் ஐம்புலன்களையும் கட்டுப்பாடின்றி அவற்றின் விருப்பப்படி தெரியவிட்டு பாவங்களை பற்றி எண்ணாமல் வெற்றி கும்மாளமிட்டு யமன் அவனது தூதர்கள் தலைகளின் மேல் அடியிட்டு அலைகின்றோம். ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளியிருப்பவனே, கட்டித்தங்கமான உன்னை விட ஆபரண தங்கமாக உன் திருப்பெயருக்கு இத்தனை வலிமை என்பதை அறிவாயாகங்கிறாரு. காவலில் புலனை வைத்து கலிதனை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உளிதருகின்றோம் நமர்தமர் தலைகள் மீதே மூவுலக உண்டமிழ்ந்த முதல்வ நின் நாமம் ஆவலி புடமை கண்டாய் அரங்கன் நகருளானே அப்படிங்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா, ரங்கநாதா, வேத சாஸ்திரங்கள்லாம் மனித ஆயுள் 100ன்னு சொல்லுது. அதில் பாதியாக 50 ஆண்டு காலம் நம்மெல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறோம். மீதி இருக்கிற அந்த 15 ஆண்டுகளில் குழந்தை பருவமாக போயிடுது. அதன் பின்ன ஆசையில் அலையும் வாலிப பருவம், அவ்வப்பொழுது வியாதிகள் அபகரிக்கும் காலம், பசிக்கு உணவு ஏற்கும் காலம், பலமற்ற கிளப்பருவம் அப்படின்னு பல துன்பங்களாக சென்று விடுகிறது. இப்படி இருக்கிறதுனால எனக்கு இந்த மானிட பிறவி வேண்டாம் அப்படிங்கிறாரு. வேத 100 பிராய 100 மனுஷருதாம் புகுவரேனும் பாதியும் உறங்கி பேகும் நின்றதில் 15 ஆண்டு பேதை பால லகனதாகம் பிணிப்பிசி மூப்பும் துன்பும் ஆதலால் மனித பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே அப்படிங்கிறாரு. தொண்டரடி பொடியாழ்வார் திருவடிகளே சரணம். நமஸ்காரம்.